ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். தம்ப்லைன் பார்த்தாவே கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஸோ இப்போ ட்ரெண்டிங்கில் இன்ஸ்டாலையும் யூடியூப்லேயும் கலக்கிட்டு இருக்க ரிஷி போட்டிக் கிட்ட வந்து நான் ஒரு சாரீ வாங்கியிருந்தேன். அதை பற்றின ரிவ்யூ தான் இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம். இந்த சாரீ பார்த்தீங்கன்னா ஜென்யூனாக என்னுடைய தனிப்பட்ட ரிவ்யூ. ஓகேங்களா? இது வாங்காதது உங்களோட விருப்பம். உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்குன்றதுக்காக தான் இந்த வீடியோ நான் வந்து போஸ்ட் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ இந்த ரிஷி போட்டிக் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா ஏன் அப்படின்னா அவங்களுடைய அந்த ஸ்டைலு, அந்த பேசுகிற விதம் 2 சிஸ்டர்ஸ் சேர்ந்து பண்ணுறாங்க இல்லைங்களா? அது எனக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு விஷயமா இருந்துச்சு. ஸோ நான் இதுக்கு முன்னாடி லக்ஷ்மி பொட்டிக்கும், நந்துசாய் பொட்டிக் பற்றியும் போட்டிருக்கேன். அது பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் செம்ம ஒஸ்ட்டு. அதோட லிங்க் வந்து நான் கீழே கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷனில், நீங்கள் வேணால் போய் பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இவங்க கண்டிப்பாக இவங்கக்கிட்ட சாரீ வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் அப்படின்ற ஒரு 100% நம்பிக்கையோடு தான் நான் இந்த சாரீ வந்து வாங்கினேன். ஓகேங்களா? நான் வந்து மறுபடியும் வந்து இதை பற்றி, இந்த சாரீங்களை பற்றி, இந்த பொட்டிக் சாரீங்களை பற்றி தவறான எதுவும் பேசக்கூடாது அப்படின்னு நினச்சாலும் நான் என்னங்க பண்ணுறது, எனக்கு வர சாரீ அப்படி இருக்குங்க. ஓகேங்களா? ஸோ ரிஷி பொட்டிக் பற்றி கமெண்ட் பண்ணியிருந்தீங்க எல்லாருமே, அதனால தான் நான் சாரீ ஆர்டர் போட்டு வாங்கியிருந்தேன். இது வந்து ரம்யா பாண்டியன் ஸ்டைல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. ஸோ இதோடைய துணி பார்த்தீங்கன்னா வீடியோவில் அவ்வளோ சூப்பராக இருந்ததுங்க. நேரில் வந்து பார்த்தீங்கன்னா சுத்தமாக நல்லாவே இல்லை. இதோட ரேட் வந்து 550 ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜஸ். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து பார்டர் மட்டும்தான் வந்து நல்லா வந்து உங்களுக்கு இருக்குது. ஓகேங்களா? மற்றபடி சாரீ வந்து அந்த அளவுக்கு ஒர்த் இல்லை அப்படின்னு தான் நான் வந்து சொல்லுவேன். ஓகேங்களா? எனக்கு டோட்டலாக டிசப்பாயின்மெண்ட் ஆகிடுச்சு. ஓகேங்களா? ஸோ கண்டிப்பாக இவங்களை பற்றி நல்ல விதமாக பேசணுன்னு தான் நான் நினச்சேன். ஏன்னா அவங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும், அவங்க 2 பேரையுமே. பட் என்னங்க பண்ணுறது, உண்மையை தானே நான் சொல்லி ஆகணும். ஓகேங்களா? ஸோ ரொம்ப டிசப்பாயின்மெண்ட் ஆகிடுச்சுங்க எனக்கு. இந்த சாரீ கலருக்காகவே நான் வந்து வாங்கினேன். ரம்யா பாண்டியன் சாரீ வந்து சொன்னாங்க. ஸோ அதனால தான் நான் வந்து இதை வந்து ஆர்டர் போட்டேன். ஓகேங்களா? இன்னொரு சாரியும் நான் வாங்கியிருக்கேன். அந்த சாரீ வந்து நான் கூடிய சீக்கிரத்தில் வந்து ரிவ்யூ பண்ணி உங்களுக்கு போடுறேன். ஸோ இப்போதைக்கு இந்த சாரீ பற்றி நான் சொல்கிறேன். ஓகேங்களா? 515 போட்டிருந்தாங்க. ஓகே, இது பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் நல்ல அட்ராக்டிவான கலரில் வந்து இருக்குது. 550 கூட வாங்கலாம் தாராளமாக. 650, அதாவது 100 ருபீஸ் வந்து ஷிப்பிங் சார்ஜர் வரும். ஸோ வாங்கலாம்னு சொல்லிட்டு வாங்கினேன். இங்கே பாருங்கள், எடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா டேமேஜ் உங்களுக்கு பார்க்கும்போதே வந்து தெரியும். அந்த டேமேஜை வந்து சரி பண்ணி தச்சிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ பாருங்கள் எப்படி வந்து டேமேஜ் இருக்குது பாருங்கள். இந்த சாரியை வந்து கட்டினா அப்படியே கீழே வந்து இந்த டேமேஜ் வந்து தெரியும். ஓகேங்களா? அப்படியே பளிச்சுன்னு தெரியுது. உங்களுக்கு அப்படியே வீடியோவில் பார்க்கும்போது எப்படி தெரியுதுன்னு தெரில எனக்கு. ஸோ அதுக்கப்புறம் இதோடைய துணி செம்ம வேஸ்ட்டான ஒரு துணிங்க. ஓகேங்களா? பார்க்கும்போது ரொம்பவே நல்லா இருக்க மாதிரி இருக்கும் வீடியோவில். பட் இதோடைய கையில் பிடிச்சி பார்த்தீங்கன்னா நீங்களாம் வாங்கவே மாட்டீங்க. ஓகேங்களா? இந்த துணி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மேலே நம்ம நூலாக அப்படியே வரும் துணி துவைச்சோன்னா அடுத்த வாஷ்லேயே, அந்த மாதிரி வந்து இருக்குங்க. ஓகேங்களா? ஸோ டோட்டலாக வந்து எனக்கு எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரிலங்க. சுத்தமாக நல்லாவே இல்லை. ஏன் இப்படி நடக்குதுன்னு எனக்கு ஒன்றுமே புரியலைங்க. எல்லா பூட்டிக்குமே அப்படி தானா? எனக்கு ஒன்றுமே புரியல. ஏதாவது ஒரு பூட்டிக் பற்றியாவது நல்ல விதமாக சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன். அங்கங்கே பார்த்தீங்கன்னா ஹோல்ஸாக இருக்குது. ஸோ பார்க்கும்போதே உங்களுக்கு வந்து தெரியுங்க. பாருங்களேன். ஸோ அந்த துணி கிட்ட காமிக்கிறேன் பாருங்கள். உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும். அப்படியே மேலே துணியாக அப்படியே வந்து நூலாக வரும். நீங்கள் உங்களுக்கு சில ட்ரெஸ்லாம் நம்ம சில சாரியோ சில சுடியோ போடும்போது அந்த மாதிரி குவாலிட்டி இல்லாத ஒரு மெட்டீரியல் இது. ஓகேங்களா? ஒன்ஸ் வேணால் கட்டலாம். ஓகேங்களா? அவங்கள மாதிரி ஒன்ஸ் போட்டு நம்ம ஷோ வந்து காமிச்சிட்டு அகைன் வேணால் நம்ம அப்படியே தூக்கி குப்பையில் தான் போடணும். ஓகேங்களா? ஏன்னா கட்ட முடியாது. பார்டர் மட்டும் வந்து நல்லா இருக்குங்க. ஓகேங்களா? பார்டர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பார்டர் மட்டும் வந்து நல்ல குவாலிட்டியாக இருந்தது. இருந்தாலும் சாரீ நல்லா இருக்கணும் இல்லைங்களா? சாரீ சுத்தமாக நல்லா இல்லை. முந்தி வந்து இந்த பிங்க் கலர் முந்தி. ஓகேங்களா? ஸோ பாருங்களேன், இந்த துணியோட குவாலிட்டி பாருங்கள். ஏன் இப்படி அனுப்புகிறாங்க சொல்லுங்கள்? அவங்கள நம்பி தான் நம்ம வந்து வாங்கணும். இப்படி அனுப்புனா நம்ம அடுத்த சாரீ எப்படி அவங்கக்கிட்ட ஆர்டர் பண்ணுறதுன்னு எனக்கு புரியல. ஓகேங்களா? ஸோ இதுக்கு முன்னாடி போட்ட லக்ஷ்மி பொட்டிக்கும் சரி, நந்துசாய் பொட்டிக்கும் சரி, இதே மாதிரி குவாலிட்டி இல்லாத சாரியாக வந்து கொடுத்துருந்தாங்க. இந்த பொட்டிக்லேயும் இதே மாதிரி கொடுத்துருக்காங்க. எனக்கு வந்து என்ன சொல்கிறதுனே தெரிலங்க. அகைன் சொல்கிறேன். அவ்வளோ குவாலிட்டி சுத்தமாக நல்லா இல்லை. ஓகேங்களா? லக்ஷ்மி பொட்டிக்கு நந்துசாய் பொட்டிக்கை விட குவாலிட்டி வந்து நல்லா இல்லை அப்படின்னா நீங்கள் நம்புவீங்களா? அதுதான் உண்மைங்க. ஓகேங்களா? பட் அதெல்லாம் வந்து நான் 800க்கு வாங்கியிருந்தேன். 700 அந்த மாதிரி ரேஞ்சஸ்க்கு வாங்கியிருந்தேன். இது வந்து 550 தான். ஆனால் ப்ளஸ் வந்து 100 ஷிப்பிங் சார்ஜஸ். அது எப்படியும் பார்த்தீங்கன்னா டோட்டலாக 650 கிட்ட வந்து வந்துடுது. இங்கே பாருங்களேன், அந்த முந்தியில் பாருங்கள் நூல் விட்டுருக்கு. உங்களுக்கு பார்க்கும்போதே வந்து தெரியுங்க. நூல் அங்கங்கே விட்டுருக்கு பாருங்கள்.
எப்படி விட்டுருக்கு பாருங்கள் நூல். ஸோ ஒரு நூலை பிடிச்சி இழுத்துட்டா எப்படி இருக்குங்க, அந்த மாதிரி இருக்குங்க. அங்கங்கே பார்த்தீங்கன்னா நூல் விட்டு 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 இருக்குது. ஓகேங்களா. ஸோ எனக்கு இந்த கலருக்காக தான் நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணேன். ஸோ அதே மாதிரி ரிவ்யூவும் போட்டுடலாம். நிறைய பேர் வந்து கமெண்ட்டில் என்கிட்ட கேட்டிங்க. ஸோ ரிவ்யூ சொல்லுங்கள், இந்த மாதிரி இந்த பொட்டிக்கில் வந்து நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க, எல்லாருமே ரிவ்யூ சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி. ஃப்ரெண்ட்ஸ், இது முழுக்க முழுக்க என்னுடைய தனிப்பட்ட கருத்து தான். சப்போஸ் உங்களுக்கு சாரீ நல்லா கூட வந்திருக்கலாம். ஓகேங்களா. எனக்கு வந்த சாரீ சுத்தமாக நல்லா இல்லைங்க. பாருங்கள், நான் கிட்ட காமிக்கிறேன் உங்களுக்கு. எனக்கு அவங்க வந்து எனிமி கிடையாது, அவங்களுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. ஓகேங்களா. பட் நானும் ஒரு கஸ்டமர் தான் அவங்கக்கிட்ட வாங்கினேன். கஸ்டமர்ன்ற முறையில் தான் நான் வந்து வாங்கினேன். பட் குவாலிட்டி இப்படி இருக்குது. ஓகேங்களா. நல்லா இருந்தாலும் நான் வந்து சொல்லியிருப்பேங்க. ஓகேங்களா. நல்லா இல்லைனாலும் நான் சொல்லுவேன். ஓகேங்களா. இது வந்து ரிவ்யூ பண்ணுறது தான். ஓகேங்களா. மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தணுன்றதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ என்ன இப்படி வந்து சாரீ கொடுக்குறாங்களே, அது எப்படின்னு தான் எனக்கு புரியல. அடுத்த முறை நம்ம எப்படி வாங்குவோம் பாருங்களேன். அங்கங்கே அப்படியே நூல் விட்டா மாதிரியும் ஹோல்ஸ் மாதிரியும் எப்படி தான் மனசு வருதுன்னு தெரிலங்க. இதை பேக் பண்ணி வேறு அனுப்புகிறாங்க. இது இப்படி பேக் பண்ணி அனுப்புனா ரிட்டன் நம்ம வந்து எப்படி மறுபடியும் அகைன் வந்து அவங்கக்கிட்ட வந்து நம்ம சாரீ வந்து பர்ச்சேஸ் பண்ணுவோன்னே எனக்கு புரியல. அப்புறம் இன்னொரு விஷயம் நான் சொல்ல மறந்துட்டேங்க. இவங்களுக்கெலாம் எந்த அட்ரஸுமே கிடையாது. ஓகேங்களா. இங்கே பாருங்கள், சொல்லிகிட்டே இருக்கும்போது இந்த பார்டரை பார்த்தோன்னா வேறு செம்ம டென்ஷன் ஆகுது. பார்டரில் பாருங்களேன் எப்படி நூல் விட்டுருக்கு பாருங்கங்க. இதுவும் டேமேஜ் தாங்க. ஓகேங்களா. பார்டர் நல்லா இருக்குன்னு சொல்லி முடிக்கல, அதுக்குள்ளேயும் பார்டர்லேயும் பார்த்தீங்கன்னா நூல் விட்டுருக்கு. அப்படியே வந்து அங்கங்கே வந்து இது டேமேஜ் ஆகிருக்கு. ஓகேங்களா. ஸோ இங்கே பாருங்கள் எப்படி டேமேஜ் ஆகிருக்கு பாருங்களேன். ஸோ எப்படி என்ன தான் பண்ணுறதுன்னு தெரிலங்க. இந்த மாதிரி சாரீலாம் அனுப்புகிறாங்க அவங்க. இது நம்ம வந்து மோஸ்ட்லி வந்து நீங்கள் யாருமே வந்து யோசித்து வாங்குங்க. ரிட்டர்ன் பாலிசி இருக்கான்னு சொல்லி கேட்டுக்கோங்க. அப்படி இருந்தால் மட்டுமே நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. நான் இப்போ இதை வந்து ரிட்டன் தான் போடணும். பட் அவங்க கஸ்டமர் கேர் வந்து என்னால் வந்து காண்டாக்ட் பண்ண முடியல. நான் அகைன் வந்து காண்டாக்ட் பண்ணி பார்க்குறேன். ரிட்டன் அவங்க எடுத்துக்கிட்டாங்கன்னா நான் உங்களுக்கு நிச்சயமாக அடுத்த வீடியோவில் வந்து சொல்கிறேன். ஓகேங்களா. டோட்டலாக வந்து எனக்கு வந்து இது டிசப்பாயின்மெண்ட் தான். சுத்தமாக வந்து நல்லா இல்லைங்க. ஓகேங்களா. இதில் எனக்கு வந்து இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா, இந்த வந்து சுங்கு தான். சுங்கு நல்லா பண்ணியிருக்காங்கங்க. அது ஒரு விஷயம். பார்டர் நல்லா இருக்குது. பட் பார்டர்லேயே வந்து டேமேஜ் இருக்குங்க. எதுவுமே நல்லா இருக்குன்னு நம்ம சொல்லவே முடியல. அடுத்தது பார்த்திங்கன்னா அதில் ஒரு சின்ன ஒரு பிரச்சனை இருக்க தான் செய்யுது. ஓகேங்களா. ஸோ கலருக்காக தான் நான் வந்து வாங்கினேன். ஆனால் வந்து குவாலிட்டி நல்லா இல்லை. இப்படி லைட்டாக வந்து இப்படி கீறி பார்த்தாவே போதுங்க, அப்படியே வந்து நூல் வந்துடுதுங்க. ஓகேங்களா. அந்த மாதிரியான ஒரு குவாலிட்டியில் தான் வந்து இருக்குது. ஓகேங்களா. ஸோ ரம்யா பாண்டியன் சாரீ வந்து ரிஷி பூட்டிக்கில் வாங்கணும்னு நினச்சா உங்களோட விருப்பம். ஓகேங்களா. என்னை பொறுத்த வரைக்கும் நல்லா இல்லை. இதுலேயே இன்னொன்று வந்து கொண்டு வந்திருக்காங்க ஜரிகை வச்சா மாதிரி. ஸோ அது உங்களுக்கு வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். அங்கங்கே ஹோல்ஸ் இருக்குங்க. ஸோ பேசிகிட்டு இருக்கும்போதே இதெல்லாம் பார்த்தாவே டென்ஷன் ஆகுது. ஓகேங்களா. ஸோ நான் ரிட்டன் வந்து போடுறேன். ரிட்டன் சப்போஸ் எடுத்தாங்கன்னா நான் உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன். கண்டிப்பாக நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். அடுத்த வீடியோ நான் போடும்போது நான் கண்டிப்பாக வந்து சொல்கிறேன். ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி சாரீலாம் வந்து வாங்காதது உங்களோட விருப்பம். என்ன கேட்டிங்கன்னா யோசித்து வாங்குங்கன்னு தான் நான் வந்து சொல்லுவேன். ஓகேங்களா. ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த புட்டிக்லாம் சாரீ வரும்போது அவங்களுடைய ஃப்ரம் அட்ரஸே வந்து அனுப்ப மாட்றாங்க. ஓகேங்களா. அது ஏன் தான் தெரில. அப்படி வந்து நேர்மையாக இருக்கிறவங்களா இருந்தால் ஃப்ரம் அட்ரஸ் போட்டு அவங்களுடைய கம்பெனி நேம் போட்டு அவங்க அட்ரஸ் எங்கே இருக்குன்னு போட்டு அழகாக அனுப்பிவிடணும். ஓகேங்களா. அப்போ தான் நமக்கு ஒரு நம்பிக்கை வரும். மொட்டை கடுதாசி மாதிரி எதுவுமே இல்லைங்க. இப்போ வந்து இந்த ரிஷி புட்டிக்கில் எந்தவித ஒரு பேருமே கிடையாது. ரிஷி புட்டிக்னு வருதுன்னு கூட போடலைங்க அவங்க. ஓகேங்களா. என்னுடைய வீட்டு அட்ரஸ் மட்டும் போட்டு அனுப்பிவிட்டு ஏன் அவங்க அட்ரஸில் நமக்கு கொடுக்க மாட்றாங்கன்னே புரியல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் இந்த புட்டிக்கில் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இது என்னுடைய தனிப்பட்ட ரிவ்யூ மட்டும்தான். ஓகேங்களா. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க, பட் சப்ஸ்கிரைப் பண்ண மட்டும் ஏன் மாட்டுறீங்க? ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோக்கு ஒரு மோட்டிவேட்டாக இருக்கும். மீஷோ ரிவ்யூஸ் நிறைய போட்டிருக்கேன். தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நான் இன்னொரு பயனுள்ள வீடியோடு வரேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.